நாம மும்மொழி கல்விக் கொள்கையை வேண்டும் என்பது மும்மொழிகளில் ஒரு தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது ஒரு மொழியாக இருக்கட்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த இடத்துலையுமே நாம் ஹிந்தின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலை, ஹிந்தி படிங்கன்னு சொல்லலை. நீங்கள் மூன்றாவது ஒரு மொழியாக படிங்கள் என்று தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும். அதுக்காக தான் நாம் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துகிறது. அந்த பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி மூலமாக பள்ளிகளில் அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆராய்ச்சி ஏதோ நான் சொல்ல மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க, பலதரப்பு மட்ட மக்களும் சொல்லியிருக்காங்க. எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய அளவில் டெலிபரேஷன்ஸ், ஒரு பெரிய அளவில் கருத்துக்கள் கேட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. கேந்திர வித்யாலய பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை, சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்கிறது போல நாளைய தினம் மற்ற ஆசிரியர்கள் இல்லை, ஹிந்தி மொழிக்கான ஆசிரியர்கள் மட்டும் தான் இருக்காங்க, ஹிந்தி மட்டும் தான் படிக்கணுங்கிற ஒரு சூழல் வராதுன்னு பாஜக உறுதி கொடுக்குமா? இப்பயே தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் தமிழ்வாதியார் இருக்காரா? எல்லா ஸ்கூல்லையும் நான் கேட்குறது, எத்தனை ஸ்கூலில் வேக்கண்ட் இருக்காங்க, எத்தனை ஸ்கூலில் ஆசிரியர்கள் வேக்கண்ட் இருக்காங்க? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது முறையாக நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்டேஷன் தான் விஷயம். நீங்கள் அப்போ நீங்கள் என்ன கவர்னன்ஸ் நடத்த போகிறீங்க? ஒரு ஆசிரியரை, ஒரு மொழி தெரிஞ்ச ஆசிரியரை நீங்கள் பணிக்கு அமர்த்தவில்லைன்னா என்ன குட் கவர்னன்ஸ் கொடுக்க போகிறீங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் 2021 கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ் ஆசிரியர்கள் நடத்தணும். நான் சொல்கிறது தம்பி, நான் ஒட்டுமொத்தமான பள்ளிகளில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்களில் ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும், அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும். நன்றி. எங்கேயுமே தெரியாது, போய் கேளுங்க. அங்கே இங்கே கேளுப்பா. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆராய்ச்சி ஏதோ நான் சொல்ல மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது தம்பி, ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் இப்போ கும்மிடிப்பூண்டிக்கு ஏற்றிட்டீங்கன்னா, நான் ஒரு விளையாட்டுக்காக சொல்லலை, ட்ரெயின் கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணால் உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது, சிரிச்சுக்கிட்டே திட்டுவான். ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேலே பற்றுதல், எப்படி தமிழ் மொழியை அதிக பேர் விரும்புகிறார்களோ அதுபோல் இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக ஒரு மாணவர் கற்பிக்கும் பொழுது, ஒரு மாணவருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொடுக்குறீங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொடுக்குறீங்க, அப்போ ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும்? அதனால் 3 மொழி கொள்கை என்பது வேண்டும். மாணவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் கோலம் போட்டு எனக்கு 3வது மொழி வேணும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வீடு வாசல்களில் கோலமிட்டு வரவேற்கிறார்கள். அதனால் திமுக அரசாங்கம் அரசியல் செய்யவிட்டு கல்வி, இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் கல்வியில் விளையாடாதீர்கள், கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள். அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கிறது, ஆனால் கல்வியில் இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும். தம்பி, நான் அதுக்கு அடுத்தது இருங்கப்பா, அதுக்கு அடுத்தது நான் ஒரு சொல்ல ஆங்கிலம் எங்கேயுமே தெரியாதுப்பா. இங்கே எல்லாருக்கும் தெரியுமா ஆங்கிலம்? எங்கேயுமே தெரியாது. யார் போய் கேளுங்க. அங்கே யார்கிட்ட இங்கே கேளுப்பா, இங்கே போய் கேளு. ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அல்லது வேறு ஏதாவது வேலையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? அண்ணா, நாம 3 மொழி வேண்டும் என்று தான் சொல்லுகின்றோம். 3வது மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். நான்
ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் போய் ஆங்கிலம் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு எங்கே எடுத்திருக்காங்க? இங்கே